சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பார்க்குற ஆள் ஒரு ஆளுக்கு வைத்தால போயிடுச்சான். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சர்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு படத்தை இன்னைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு தான் அடுத்த மீட்டிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆள்னா வேற ஆளை போட மாட்டேதா? இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வந்துடக்கூடாது. குடும்ப விஷயத்தை போட்டு ஒரு கட்டமைச்சு பண்ணாங்க. குடும்பத்தையே காப்பாற்றாதவர்னு இவங்க மேல இருக்க குற்றச்சாட்டை குடும்பத்துக்கே சொத்து சேர்க்கிறாங்கன்றது தான். பேரன் இன்ப நிதி 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனத்துக்கு CEO ஆயிட்டாரு. அந்த கட்டமைப்பு ஒன்று பெருசா எழுப்பிட மாட்டேங்குதுன்னு எந்த நேரத்திலும் பாஜகவுக்கு போய்விடுவார் விஜய். மைனாரிட்டிஸ், தலித்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இந்த செக்ஷனுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். விஜய் உறுதியான பாஜக எதிர்ப்பாளர் அல்ல. இவங்க தானே 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஆட்சியில பங்கேற்று இருந்தவங்க. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் கூப்பிட்ட ஒன்றும் போனதா வரலாறே இல்லை. சிபிஐக்கு வயிற்று வலிக்குது, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இதான் கொடுப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி இன்னும் எனக்கு லெட்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிபிஐ சொல்லுது நாங்கள் அவருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டோம், அவர் எப்படி இப்படி சொல்கிறாரு தெரியல, திருப்பி நாங்கள் இன்னொரு வாட்டி அனுப்புகிறோன்றாங்க. கரூர் துயரத்துக்கு அவர் எந்த வகையில் பொறுப்பு? ஹோல்டிய மீட்டிங், அங்கே நடக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் எவன் பர்மிஷன் வாங்கணும்னு அவன் தான் இப்போ ஒரு பைத்தியகாரதனமாக SOP போட்டு வச்சிருக்காங்க. இஃப் த பார்ட்டிசிபென்ட் எக்ஸீட்ஸ் 5,000 அரசுக்கும் எந்த பொறுப்பும் இல்லையா? அப்போ எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்? வணக்கம். வணக்கம் சார். ஒரு பக்கம் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முறையிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேற்று CBFC படத்தை அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்க வேண்டி இருந்தது, அதுவும் தள்ளி போகுது. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறத நான் கோயின்சிடென்ஸ்னு எடுத்துக்கவா, இல்லை பாஜக பின்னணியிலேருந்து விஜய் ஒரு நெருக்கி தேர்தல் நெருங்கிச்சு கூட்டணிக்கு இழுத்துடலாங்கிறதுக்கான வேலைன்னு நான் பார்க்கலாம். நீங்கள் சொன்னதில் முக்கால்வாசி ஓகே, இந்த கடைசியாக சொன்ன கால்வாசி நாட் ஓகே. அதாவது பிஜேபி தொல்லை கொடுக்குது, சங்கடத்தை ஏற்படுத்துது விஜய்க்கு. தாவேகாவுக்கு ஒரு இடையூறு, அதனுடைய தேர்தல் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துது. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவரை கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு இல்லை. ஏன்னா கூட்டணிக்கு அவர் வரலன்றது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு. அவர் காங்கிரஸ்க்காக காத்துட்டு இருந்ததும், காங்கிரஸ் இப்போ திமுக கூட செட்டில் ஆனதும் திரும்ப ஒரு அட்டம் பண்ணலாமான்ற மாதிரி தான் ஜோடிக்கிறாங்க. வதந்திகள் தான். ஏன்னு சொன்னால் அப்படி பண்ணுறவங்க இவரை இந்த அளவுக்கு ஹராஸ் பண்ண மாட்டாங்க. அவரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, அவருடைய படத்தால் இன்றைக்கி எவ்வளோ அந்த ஜனநாயகனால் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு தெரியுங்களா? நீங்களே சொன்னீங்க நேற்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த பார்க்குற ஆள் ஒரு ஆளுக்கு வைத்தால போயிடுச்சான். அநேகமாக அடுத்த வாட்டி ஒரு ஆளுக்கு குளிர் ஜுரம் வரும். யூசி எந்த அளவுக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சர்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு படத்தை இன்னைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு தான் அடுத்த மீட்டிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அடுத்த ரிவ்யூ கமிட்டி. அதாவது அந்த ஆள்னா வேற ஆளை போட மாட்டேதா? திட்டமிட்டு இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வந்துடக்கூடாது. தேர்தலுக்கு முன்பு வந்தால் அது ஒரு பொலிட்டிக்கல் படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு காட்சியில் எல்லாரையும் அடிக்கிறார் பாருங்க, சவுக்கு எடுத்துக்கிட்டார், அதுவே வால்யூம்ஸ் ஸ்பீக்ஸ். அதாவது அரசியலில் மக்களுக்கு சேவை பண்ண வாங்கடான்னா சொத்தை குவிக்கிறீங்க அப்படின்னு அடிக்கிறார் சாட்டை எடுத்துகிட்டு. ஸோ அவங்களுக்கு திமுகவுக்கும் அதே எண்ணம் தான். ஆனால் அவங்க செய்கிற இடத்துல இல்லை, இருந்தால் செஞ்சு விடுவாங்க. பட் பாஜகவுக்கு என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ இவரை சுற்றுப்பயணம் போகாமல் எவ்வளோ முடக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் போலீஸு. இப்போ பாஜக பங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இட்டு நிரப்புற மாதிரி இந்த படம் செஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த படம் பட்டி தொட்டி குக்கிராமங்கள்லாம் போச்சுன்னா விஜயினுடைய பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக போய் சென்றடையும். ஏன்னா அவர் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துக்கும் மாவட்ட தலைநகர்களுக்கே போக முடியுமான்னு தெரில. அடுத்த வாரத்தில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் எல்லாரும் போகும்போது அவருக்கு பர்மிஷன் கிடைக்கிறதில்ல, சிக்கல்லாம் வரும். அதனால் ஐ டோன்ட் திங்க் ஈ வில் எக்ஸ்டென்சிவ்லி டூர் தமிழ்நாடு. செலக்டிவ் பாக்கெட்ஸில், செலக்டிவ் சென்டர்ஸில் தான் போவார்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய அந்த விசிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த படத்தை திட்டமிட்டு, அதாவது அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகி அது எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடாது, பாத்திரக்கூடாதுன்றதுல தான் இப்போ அன்னெசரிலி பாவம் ஓரிடம் பழி ஓரிடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரொடியூசர் மாட்டிக்கினான். இப்போ விஜய்க்கு அதனால் ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் இந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் கட்டிங் அக்ராஸ் வில்லேஜ் சிட்டிஸ் போய் சேரும்ன்றதை தவிர எக்கனாமிக்கலாக அவருக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை. அதை வந்து சந்திக்கிறது வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் தான். அதனால் வந்துங்க பாஜக வந்து இப்போ அவரை வந்து பனிஷ் பண்ணுறாங்க. அதுதான் கூட்டணிக்காக இல்லை, இந்த கூட்டணிக்காகன்னு கதையை கட்டி விடுறது யாருன்னா திமுக. ஏன்னா அவங்களுக்கு அதாவது என்ன பண்ணாலும் அதில் எனக்கு ஒன்று வேணுன்ற மாதிரி இந்த பாஜகவுடைய இந்த திருட்டுத்தனத்தில் திமுக குளிர்காய நினைக்குது. இல்ல கூட்டணிக்காக மிரட்டுறாங்கன்னு தானே சொல்றாங்க. விஜய் வந்து பயந்து போயிடுவாருன்னு சொல்ல, கூட்டணிக்காக மிரட்டுறாங்க பாஜக. இவ்வளவு பண்ற பாஜகவை விஜய் விமர்சிக்க மாட்டாரு, எங்களே விமர்சிக்கிறாருன்னு தானே கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி தானே. ரைட், அதோடு நின்னா பரவாயில்ல. பவன் கல்யாண் பேசுகிறார், 50 தொகுதி துணை முதல்வர், இந்த செய்தியெல்லாம் ஏன் பரப்புறாங்க தெரியுமா? அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் நேற்று பார்க்குற ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் இந்த செய்தியை கேரி அவுட் பண்றாங்க. பாஜக இப்ப இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, சார் நான் பவன் கல்யாணுக்கு ரொம்ப நெருக்கமானவன், நான் சொல்றேன் இது ரிலேபிளான சோர்ஸ். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆரம்ப காலத்துல பேசியிருந்தாது, அவரே சொல்லியிருக்க எர்லியர். இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஒரு 4-5 மாசத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ராதாகிருஷ்ணனை தானே சொல்றீங்க, KS ராதாகிருஷ்ணன். நானும் பார்த்தேன். அது வந்து பல மாதங்களுக்கு முன்பு, சொல்லப்போனால் இனிஷியல் ஸ்டேஜில் பவன் கல்யாண் மைட் ஹவ் ஸ்போக்கன் டு விஜய் யூஸிங் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பட் விஜய் தான் நமக்கு தெரியுமாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் கால் வைக்கிறதுக்கு முன்னால் 1000 வாட்டி யோசிப்பார் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை. ஒன்ஸ் காலை வச்சுட்டாருன்னு வச்சுங்க, நோ கோயிங் பேக், ஃபார்வேர்டு தான். அதனால் அவர் யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் தெளிவாக இருக்கார். பாஜக என் கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி. திமுக என் அரசியல் எதிரி. 2026 சட்டமன்றத்தில் ஐ எம் ஃபோக்கஸ் டு டிஃபீட் டிஎம்கே அண்ட் ஐ வில் ரீப்ளேஸ் இட். இதுதான் அவருடைய நட்ஸெல்லாம் அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு. ஆகவே திமுக இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டமைக்கிறாங்க. ஒரு கட்டமைச்சாங்க, ஒரு குடும்ப விஷயத்தை போட்டு ஒரு கட்டமைச்சு பண்ணாங்க. குடும்பத்தையே காப்பாற்றாதவர்னு இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டை குடும்பத்துக்கே சொத்து சேர்க்குறாங்கன்றது தான். பேரன் இன்ப நிதி இப்போ பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனத்துக்கு CEO ஆகிட்டார். இவர் குடும்பத்தையே கவனிக்கலையாம், புரியுதுங்களா? அந்த கட்டமைப்பு ஒன்றும் எடுக்கலை. அது வந்து பெருசாக எழுப்பிட மாட்டேங்குதுன்னு. அடுத்தது தொகுதி, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதில் வந்து விஷயம் தெரியாதவங்கன்னா விழுந்துருவாங்க யாராக இருந்தாலும். அதாவது விஜயினுடைய மெயின் ஸ்டே ஆஃப் சப்போர்ட் வந்து விமென் அண்ட் யூத். இப்போ விமனை அடிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தந்ததுன்னு தெரியாது. அடுத்த இது என்னென்னா மைனாரிட்டிஸ், தலித்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ். அப்போ அந்த செக்ஷனுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும், வேற ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு கல்லை தூக்கி போட்டால் ரிப்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்லைங்க, அது பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறாங்க பிஜேபி. இது ஒரு திரைக்கதைங்க. அதாவது எந்த நேரத்திலும் பாஜகவுக்கு போய்விடுவார் விஜய் உறுதியான பாஜக எதிர்ப்பாளர் அல்ல. ஏன்னா இவங்க தானே 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஆட்சியில் பங்கேற்றிருந்தவங்க. இல்லை, அதனால தான் சொல்கிறோம். எப்படி வந்து எங்களோட ரொம்ப அனுபவத்தின் காரணமாக சொல்கிறாங்களாமா, முன் அனுபவத்தின் காரணம். இப்போ இந்த அழுத்தம் எல்லாம் உண்மைதான். அது வந்து ஃப்ரெண்ட்லியாக என் பக்கம் வான்னு கூப்பிடுறதுக்கு இல்லை. அப்போ விஜயோட விசிபிலிட்டி இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது நயினார் நாகேந்திரன்லேருந்து தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து ஏன் முருகன், அப்புறம் நம்ம அண்ணாமலை, எல்லாருமே விஜய் தங்கள் கூட வந்தால் தங்களுடைய ஹேண்ட்ஸ் வில் பி ஸ்ட்ரென்தன்டு, என்டிஏக்குள்ளே அவரை கொண்டு வந்துட்டோம்னா டிஎம்கே ஃபனாலாம். அது உண்மைதான், டெட்லி காம்பினேஷன். நான் எப்படி காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்தா
அது திமுகவுக்கு மிகப்பெரிய அபாயத்தை உண்டாக்கும்னு சொன்னோம். அதே த மாதிரி சேம் வே இவர் எங்கே சேர்ந்தாலும் யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் மாதிரி டிவிக்கே யார் கூட சேர்ந்தாலும் எதிராளி காலிங்க. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் அப்போ வந்து அவரை விரும்பினாங்க. ஆனால் அவர் அதை கண்டிக்கவே இல்லை. ஜஸ்ட் இக்னோர்ட் இட். என்னென்னோ பண்ணாங்க, அழுத்தம்லாம் நிறைய கொடுத்தாங்க. அவர் அதை பற்றி கண்டுக்கல. அவர் ரொம்ப, அதாவது அவர் குறைவாக பேசுவார், நிறைய செய்வார், வச்சு செய்வார், அதுவும் அமைதியாக இருந்தே செய்வார். ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஸ்டேஜெலாம் போயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது தான் என்ன ஸ்டேஜ்னா, ஃபேஸ் 2ல் நாங்கள் இவ்வளோ சொல்லி இவ்வளோ அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு பண்ணிடுறான், நீ வந்து எங்களை இக்னோர் பண்ணுற, இன்சல்ட் பண்ணுற, விடமாட்டேன்டான்ட்டு தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை. ஜனநாயகன்லேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ கூட பாருங்களேன், ஜனவரி 12 போனார். இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் கூப்பிட்ட ஒன்றும் போனதாக வரலாறே இல்லை. சிபிஐக்கு வயிற்று வலிக்குது, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இதான் கொடுப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி இன்னும் எனக்கு லெட்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிபிஐ சொல்லுது நாங்கள் அவருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், அவர் எப்படி இப்படி சொல்கிறாரு தெரியலையே, திருப்பி நாங்கள் இன்னொரு வாட்டி அனுப்புகிறோன்றாங்க. ஸோ நார்மலாக சிபிஐ கூப்பிட்டா உடனே போக மாட்டாங்க. இவர் பொங்கல் 2 நாள் வச்சுக்கிட்டு போனார. எந்த அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பல பேர். எல்லாம் இல்லைங்க, வாய்தா கேட்கலாங்க, உடனே போகணுன்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் ஒரு விட்னஸ் தாங்க, யூ ஆர் நாட் அன் அக்யூஸ்டு சம்மன் டு அப்பியர் பிஃபோர் சிபிஐ, நீங்கள் ஒரு விட்னஸ் தான், அதனால் உங்களுக்கு யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம் இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, நோ நோ நோ, இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டு வாங்கின விசாரணை, இந்த விசாரணைக்கு நம்ம வி ஷுட் எக்ஸ்டெண்ட் ஃபுல்லஸ்ட் கோஆப்ரேஷன், அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நான் போகிறேன், கிளம்பி போயிட்டு வரேன்னு. அன்றைக்கே முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு போனாங்க, ஒரு நாள் தானேன்னு. பட் அது 2வது நாளுக்கு வரவே தான் அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை அடுத்த இது பொங்கல்லாம் வர்றதால அடுத்த கட்டத்தை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலான்னு. அதே மாதிரி ஜனவரி 19 போனார். ஆஃப்டர் 7 days ஜனவரி 19 போனார். அன்னைக்கு என்ன கட்டி விட்டானுங்க, இன்றைக்கி அவ்வளோதான் வச்சுட்டாங்க, தூக்கி உள்ளே வைப்பாங்க. என்னங்க அவர் என்னங்க குற்றவாளியாங்க? இந்த கரூர் துயரத்துக்கு அவர் எந்த வகையில் பொறுப்பு வந்து அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம், போலீஸ், மாநில ஆட்சியாளர்கள் தானே. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹோல்ட் எ ரேலி ஆர் ஹோல்ட் எ மீட்டிங், அங்கே நடக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் எவன் பர்மிஷன் வாங்கணும்னா அவன் தான் இப்போ ஒரு பைத்தியகாரதனமாக எஸ்ஓபி போட்டு வச்சுருக்காங்கல்ல. 5000 பேருக்கு மேலே அதில் கலந்துக்கிட்டு, அதனால தான் 4999 போட்டுட்ருக்காங்க. இஃப் த பார்ட்டிசிபெண்ட் எக்ஸீட்ஸ் 5000, போலீஸுக்கோ அரசுக்கோ எந்த பொறுப்பும் இல்லையா, தே வில் வாஷ் தர் ஹேண்ட்ஸ். அது வந்து ஆர்கனைசர் தானே. இது எந்த ஒரு நியாயம்? அப்போ எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்? சரி, நான் தான் பாதுகாப்பை என்ஷூர் பண்ணிக்கணும், நான் தான் எல்லாத்தையும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா தென் வாட் ஹெல் யூ ஆர் ரெக்வயர்ட் டு கிவ் பர்மிஷன்? அது புரியுது. ஸோ அதனால் இப்போ வந்து பாஜக கொடுக்குற இந்த தொல்லைகள், பட் விஜய் எந்த தேதியில அவங்க கூப்பிட்டாங்களோ மறுபடியும் இந்த விசாரணையும் சந்திச்சிருக்கலாம் தானே. இந்த நேரம் சந்திச்சிருக்கலாம். ஆனா மாதிரி பேக் அடிக்கிற மாதிரி இல்ல பேக் அடிக்கல. அவரு வந்து அதெல்லாம் பேக்கெல்லாம் இல்லைங்க. அதாவது இந்த 10ஆம் தேதி நேர்காணல்ன்றது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் 2-3 நாளைக்கு முன்னாலேயே அவங்க கட்சி. அதாவது வந்து 4000 சில்லற பேர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த இது 100 ரூபாய் கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அப்ளிகேஷனை வாங்கினவர்கள் ஏராளம். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஃபில்அப் பண்ணி அது சப்மிட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஒரு அமௌண்ட் 10,000 15,000 கட்டணும். அது வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. அதுக்காக தான் எல்லாரும் இதை பண்ணுறாங்க. நான் சீரியஸ் பீப்புள் ஷுட் பி அவாய்டுன்றதால சும்மா இது என்ன கடலை மிட்டாய் எம்எல்ஏ சீட்டு. அதனால தான் இப்போ 4500 ஏதோ லெஸ் தென் 5000 வந்து அவங்க வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நேர்காணல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஃபிக்ஸ் பண்ணி 25 பேரை நேர்காணல் பண்ணுறதுன்னு ஏற்கனவே பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க வந்து சிபிஐ 10ஆம் தேதி நீங்கள் வாங்கன்னா ஹஸ் ஒன்லி எக்ஸ்பிளைன், எனக்கு எலெக்ஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு 15 நாள் தள்ளி வைங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிய தபாலே கிடைக்கலன்னு செந்தில் பாலாஜி மாதிரி
முழு பூசணிக்காயை மறைக்கலையே. அவர் தெளிவாக சொல்கிறார், நீ எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஏன்னா திஸ் இஸ் மை கேஸ். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சுட் பி ரெண்டட் டு த விக்டிம்ஸ். என் ஆளுங்க என்னை பார்க்க வந்து இருக்காங்க, அவங்க 41 பேருக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் தான் இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவர். அதனால் அவரை ஏதோ குற்றவாளி மாதிரியும் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. பாஜக இதெல்லாம் வந்துங்க அவர் தேர்தல் பணியை செய்யக்கூடாதுன்றதுக்காகங்க, அவர் தேர்தல் பணிகளை முடக்கணுன்றதுக்காக, மனதளவில் தளர்த்தணுன்றதுக்காக அவங்க கேடரெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா திருப்பி யூசி மீடியா கதை கட்டும்ல. முன்னால் அந்த ஃபஸ்ட்டு விசாரிக்கும் போது பக்கத்திலே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்த மாதிரி சில பேர் பேசினாங்க தெரியுமா. அதுபோல் இது வந்து எல்லாமே அரசியல் தாங்க. விஜயை பொறுத்தவரையில் நேர்மையானவர், உண்மையானவர், அவர் ரொம்ப உறுதியானவர். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒப்பீனியன் நான் எவன் சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன், அவர் பொண்டாட்டியே சொன்னால் கூட மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆளை பற்றி ஸ்டடி பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய வாய் வார்த்தைகள், அவர் எப்படி நடந்துக்கிறார் பொது வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது, சிலரை சில நாள் ஏமாற்றலாம். அதனால் விஜய் வந்துங்க ஈஸ் இன் த ஃபீல்டு. பாலிட்டிக்ஸுக்கு ஒன்றா 2-3 வருஷம் வந்திருக்கலாம். ஈஸ் இன் த ஃபீல்டு ஃபார் லாஸ்ட் 30 இயர்ஸ். அம்பலம் ஆகிடும் எதுவாக இருந்தாலும். ட்ராமாலாம் போட முடியாதுங்க இவ்வளோ லாங் பீரியடுக்கு. அப்போ அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவர் விசாரணை டியூ டு பொலிட்டிக்கல் ஒர்க், பார்ட்டி ஒர்க் தான் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் 15 நாள் தள்ளி வைங்க. இப்போ குடி ஒன்றும் முழுகிட போகிறதில்ல. என்ன கண்டுபிடிச்சாலும் தேர்தலுக்கு முன்னால் இதை சொல்ல மாட்டாங்க சிபிஐ. அவங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருந்தால் கூட. ஏன்னா திமுகவோட பாஜக உறவு என்பது அவ்வளோ ஒன்றும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இல்லைங்க. சோதனை வரும்போதெல்லாம் திமுகவுக்கு அவங்க கை கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த டாஸ்மாக் கேஸுகள்லாம் தெரியும். அதனால் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணலாம் அவ்வளோதானே தவிர திமுகவுக்கு பிரச்சனை வரா மாதிரி பாஜக செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் டேண்டமாக விஜய் அடிக்கிறாங்க. ஆல் இன் யூனிட்டி. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் வந்து அதிமுக, இந்த பக்கம் வந்துட்டு காங்கிரஸில் செல்வ பெருந்தகையன் வகைரா எல்லாருமே கிடையாது. இது திமுக ஆல் இன் ஆல் கம்ப்ளீட்டாக அடிக்கிறாங்க. பாஜக எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது ஒரு மனுஷன் பாருங்க, அப்போ அவர் எவ்வளோ பெரிய சக்தி மிக்கவராக இருந்தால் இவ்வளோ பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அதனால் வந்து இது ஒரு வதந்திங்க. திமுக குரூப் கிளப்பி விடுற வதந்தி. ஒன்லி டு டிஸ்டர்ப் த மைனாரிட்டி தலித்ஸ், அந்த ஆதரவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்றதுக்கான முயற்சி தான்.